ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ தொடர்ந்து ஒரு 5 நாள் ஒரு ஷார்ட் வீடியோ தான் வந்திருக்கோம். லாங் வீடியோவே வரல. லாங் வீடியோ வந்துமே 11 நாளைக்கிட்ட ஆகுது இல்லைங்களா? பாட்டி இறந்ததுக்கு பிறகு நம்ம வந்து லாங் வீடியோவே போடலை. இருக்க மாட்டான், தூக்கி வச்சுருந்தா இருப்பான். விட்டுரு அப்படின்னா அவனை விளையாட விட்டுறணும். சின்ன மாமன்றோடைய பையன். நீ விடு நான் பேசிகிட்டு இருக்கேன், அவனா தன்னால் வருவான். அதனால் லாங் வீடியோ போட முடியல. நிறைய பேர் கேட்ட கேள்வி, சிஸ்டர் உங்கள் ஹஸ்பண்ட் பாட்டி இறந்ததுக்கு வரலையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸ்டார்டிங்லேருந்து 15ஆம் நாள் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஊரில் இறந்த ஒரு கல்யாணத்தை கூட முடிச்சிடலாம். ஆனால் இறந்து வீட்டில் உள்ள ஃபங்க்ஷனை முடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் அண்ணன் தம்பி 3 பேரும் பங்கு போட்டு செலவு பண்ணி எடுத்தாங்க. எல்லா காரியத்தையுமே நல்லபடியாக செஞ்சு முடித்தாங்க. அதனால் ஹஸ்பண்ட் வந்து பணத்தை எல்லாத்தையுமே அவங்களே ஒரே ஆளாக செலவு பண்ணதுனால அவங்களுக்கு வண்டி செலவுக்கு வச்சுக்கிட்டு இங்கே வந்தாலுமே இப்படி ஒரு 10-15 நாளைக்கிட்ட இருக்கணும். இன்றைக்கி பாட்டி இறந்து இன்னையோட கரெக்டாக 16ஆவது நாள். 15ஆம் நாள் வரைக்குமே இங்கே நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே இருப்பாங்க. 9 நாள்லேருந்து 15ஆம் நாள் வரைக்கும் எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு ஏகப்பட்ட செலவில் ஏகப்பட்ட தலைவலி, கொஞ்சம் உடம்புக்குமே சரியில்லாமல் இருந்ததுனால லாங் வீடியோ வந்து என்னால் போட முடியல. இனிமேல் கண்டினியூவாக உங்களுக்கு லாங் வீடியோ வரும். இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாட்டியை வந்து 11ஆம் நாத்து காரியம் எப்படி பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டிலலாம் 3ஆம் நாத்தே முடிஞ்சிருவோம். ஒடிசாவில் வந்து 15 நாள் வரைக்கும். 11ஆம் நாத்தே காரியம் எல்லாருமே முடிஞ்சாலுமேவும் அதுக்கு பிறகுமே யாருமே இங்கே தனித்தனியாக சாப்பிட மாட்டாங்க. 15ஆம் நாள் பாட்டிக்கு கொஞ்சம் சமையல் பண்ணி படைப்பாங்க. அது சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமேவும் கறி குழம்புலாம் போடுவாங்க. அதுக்கு பிறகு தான் மற்றது நடக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் நிறைய இங்கே பண்ணி எல்லாத்தையுமே ஒரு வழியாக முடிச்சாச்சு. இப்போ தான் மைண்டுமே நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் எப்போதும் போலயே 4 மணிக்கு வீட்டுக்கு பின்னாடி லைவ் வருவேன். வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட். என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 10ஆம் நாள் ஒடிசாவில் வந்து காரியம் பண்ணுவாங்க. 11ஆம் நாத்து ஊரில் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு போடுவாங்க. இப்போ நான் காட்டுற வீடியோ வந்து 10ஆம் நாள் அதன்னைக்கு மொட்டை போட்டுட்டு பண்ணுற ஃபங்க்ஷனை இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே ஒடிசாவில் வந்து நிறைய வயல்வெளிகள் இருக்கிறதுனால அங்கே ஒரு ஓரமாக ஓடக்கிற மாதிரி இதில் தண்ணி ஓடும். இது வந்து ஆற்றுலேருந்து வர்ற தண்ணி, சரிங்களா? வயலுக்காக வேண்டி கவர்மெண்ட் கொடுக்குற தண்ணி. அந்த தண்ணியில் தான் இங்கே உள்ளவங்க போய் நம்ம வீட்டு பக்கத்தில் பைப்பில் உள்ள தண்ணியிலையோ இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் வேறு ஏதோ ஒரு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன். என்னுடைய மாமியார் தான் வீட்டுக்கு மூத்த மருமக. நான் எப்படி 3 வீட்டுக்கு மூத்த மருமகளோ அதே மாதிரி அவங்க அண்ணன் தம்பி 3 பேரில் என்னுடைய மாமியார். அவங்களுக்கு இப்போ அம்மாவுக்கு வந்து எண்ணெய் வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்னுடைய நாத்தனார் வந்து நகம் வெட்டுவா. அதுக்கப்புறம் மஞ்சள் அரைச்சி விடிய காலம் நைட்டில் ஊற வச்சுருப்போம் முழுக்கிழங்க. மறுநாள் காலையில் அதை வந்து அரைச்சி எடுத்து வைப்பாங்களா, அதை தான் பூசி ரெடி பண்ணணும் நம்மளுடைய கால் கையிலலாம். அதுக்கு பிறகு இங்கே வந்து ரொங்க போடுவாங்க பார்த்தீங்களா, ஹாலத்தான் ஒன்று ரெட் கலரில், அது போடணும். எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு குளிக்கணும். மாமனார் எல்லாருமே அந்த பக்கத்தில் மொட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு காட்டின தண்ணி வந்து நடுவில் ஒரு ரோடு ஒன்று போகும். அந்த ரோட்டுக்கு இந்த பக்கத்தில் வர்ற இடத்துல வந்து தண்ணி வந்து தேங்கி கிடக்கிற மாதிரி இருக்கிறனால அதில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸுகளை மட்டும் அலசி போட்டுட்டு அந்த பக்கத்தில் கொஞ்சம் ஓடுற மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு. அங்கே தான் அதுக்கப்புறம் குளிக்க போயிருந்தோம். இடம் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒடிசாவில் எனக்கு இது தாங்க ஃபஸ்ட் டைம். நிறையா பேர் அந்த வீடியோவெலாம் பார்த்துட்டு சிஸ்டர் நீங்கள் எப்படி அங்குள்ள, உண்மைக்குமே சொல்கிறேன் 9ஆவது நாள் வரைக்கும் எனக்கு சாப்பாடே பிடிக்கல. ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் சாப்பிட்ணும். காலையில் சும்மா பொரி அவுள் அந்த மாதிரி தான் சாப்பிட்ணுங்களா. குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு சாப்பிட்ற சாப்பாடை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து காரம் அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதனால் பச்சை மிளகா, உப்பு, வாழைப்பழம், தயிர், பால், சீனி எல்லாமே அவுள் பொரி எல்லாமே போட்டு பிசைஞ்சி ஒன்று வந்து சித்தப்பாவுக்கு. ஏன்னா பாட்டிக்கு வந்து காரியம் பண்ணுறதுக்கு அண்ணன் தம்பி 3 பேரில் என்னுடைய தாத்தா இருக்கிறாங்களே, பாட்டியோட ஹஸ்பண்டுக்கு வந்து என்னுடைய மாமனார் பண்ணாங்க. அந்த ஒரு குச்சி மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. மேலே ஒரு பானை, அதில் பாட்டியோட சாம்பல்லாம் வச்சு ஒரு பூஜை பண்ண வீடியோ உங்களுக்கு போட்டிருந்துருப்பேன், லாங் வீடியோ, பாட்டி இறந்ததுக்கு பிறகு. அதே மாதிரி தாத்தாவுக்கு பண்ணும்போது என்னுடைய மாமனார் இருந்தாங்க. இப்போ பாட்டிக்கு பண்ணுறதுனால சின்ன மாமனார் இருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ பண்ணியிருக்கிற சாப்பாடில் மாமனாருடைய லெஃப்ட்டு கைக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அந்த தட்டு வந்து வீட்டுக்கு பின்னாடி வயக்காட்டுக்கு போகும். சாப்பிட்ற கைக்கு நேரம் இருக்கிறது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு. இது மறுநாள் காலையில் டீ போடும்போது என் ஹஸ்பண்டுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள நம்ம பார்க்கக்கூடாது, அவங்கக்கிட்ட உட்காந்துருந்து அவ்வளோ ஒரு காமெடியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இதுதான் அண்ணன்.
இப்போ டீ போடுறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு நேரம் ஸ்டார்டிங்கில் நின்று அண்ணன்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் இந்த வீடியோ எடுத்தேன். அண்ணன் வந்து இப்போ வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இன்னொரு ஒரு மாமியார், அதாவது என் மாமனாருடைய தங்கச்சியை கட்டி கொடுத்த வீட்டில் மூத்தார். சரிங்களா? இந்த பக்கத்தில் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து 9ஆம் நாத்தன்னைக்கு நைட்டில் 10ஆம் நாத்தன்னைக்கு நைட்டுக்கு சாப்பிட்ற சாப்பாடுக்காக வேண்டி பருப்பு வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கத்தில் டீ இருக்குது. தேங்காய் எல்லாமே 11ஆம் நாத்தன்னைக்கு காலையில் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படும். இப்போ வந்து நல்லா சமைச்சி சாப்பிடுவாங்க 10ஆம் நாத்தன்னைக்கு. அதனால் காய்கறி எல்லாமே வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு பின்னாடி தான் உட்காந்து சமையல் வேலை எல்லாமே நடக்குது. சொந்தக்காரங்க மட்டும்தான், பாட்டியோட மருமக, ஒன்று வீட்டு சொந்தம், அந்த மாதிரி எல்லாருமே வந்திருக்குறாங்க. இப்போ சமையல் எல்லாமே சமைச்சு முடித்ததுக்கு அப்புறமேட்டு மண்பானையில் எடுக்கிறாங்க பாருங்களேன். 2 மண்பானை இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னும் தெரியாததை ஒரு லாங் வீடியோ போடுவேன், அதில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பானை ஃபுல்லுமே சாதம் ரெடி பண்ணுவாங்க. வீட்டுக்கு பின்னாடி பாட்டியை எரிச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேர் இன்னொரு ஒரு காடு ஒன்று வரும். அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கீழே புல்லாக இருக்கிறதெல்லாம் செதுக்கி தளம் போட்டு ஒன்று போல் சாணி மண்லாம் வச்சு பூசி வச்சுருப்போம். இங்கேருந்து தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு போய் அங்கே கொண்டு வீசிடணும். இங்கே நிறைய கல்ச்சர் உண்டுங்க. உண்மைக்குமே சொல்கிறேன், நம்ம தமிழ்காரங்களாம் நம்ம இதை பெருமைக்குன்னு சொல்ல வரல, கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு சீன ஆகி போச்சுங்க. பாட்டியாக இருக்கட்டும், இனிமேல் யாராக இருக்கட்டும், என் ஃபேமிலியில் கடவுளே யாருக்குமே நீ சாவே கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு என்னை ஃபீல் பண்ண வச்சிருச்சு. இப்போ ஒரு பானையில் சாதம் மட்டும் எடுத்துருக்குறாங்களா, இப்போ இந்த பானையில் குழம்பு எடுப்பாங்க. அதுக்கு மேலே சட்னி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறது இன்னொரு ஒரு பாத்திரத்தில் எடுப்பாங்க. இப்போ வந்து குழம்பு ஊற்றுறாங்க பாருங்களேன். மாமியார் ஏன் நிப்பாட்டிட்டாங்கன்னா, இது 2வது மாமியார் இல்லைங்களா, ஏன் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா, அதில் குழம்பு ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க சொன்னார். தெரியாமல் ஒரு காரியத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குமே குத்தம். இங்கெல்லாம் நிறைய கல்ச்சர் கண்டுபிடிக்கிறதுனால எனக்கே தலை சுற்று வந்து அப்போ போய் மயங்கியே விழுந்துட்டேன். இது காமெடிக்கு கிடையாது, ப்ராமிஸாக. இப்போ குழம்பு ஊற்றிருக்கிறாங்களா, இதுக்கு மேலே எல்லா வகையுமே செஞ்சு வச்ச ஒரு சாதம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ மேலே வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன். இதை இன்னொரு ஒரு கம்பு மாதிரி இருக்கும், அதில் வச்சு வீட்டுக்கு பின்னாடி தூக்கிட்டு போவாங்க. ஒரு இதில் குழம்பு எல்லாமே ரெடி பண்ணாங்களா, எல்லா காய்கறியுமே போட்டு குழம்பு ரெடி பண்ணது இப்போ மாற்றுறாங்க பாருங்களேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாமே முடித்ததுக்கு பிறகு வெளியில் பாத்திரம் எல்லாமே மறுநாள் காலையில் சமைக்கிறதுக்காக வேண்டி பாத்திரம் இருக்குது. பந்தல் எல்லாமே ரெடி பண்ணி போட்டாங்க. நான் எப்போமெல்லாம் வீடியோ எடுக்கிறேனோ அப்போமெல்லாம் என் குழந்தை வந்து சிரிப்பாங்க. இது வந்து இருட்டுக்குள்ளே வச்சு பண்ணுற பூஜை. சுட்ட மீன் போகும், அதுக்கப்புறம் தோசை சுடுவாங்க இங்கே. அந்த இதை எல்லாத்தையுமே இதுக்கு மேலே வச்சு இதை எல்லாத்தையுமே தூக்கிட்டு போவாங்க. இங்கே பாருங்களேன், குட்டி குட்டி தோசையாக சுட்டு ஒரு 7-8 இது. இப்போ பாட்டிக்கு முன்னாடி எத்தனை பேர் இறந்துருப்பாங்களோ அத்தனை இது கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு, இது வந்து மீன் வந்து எப்படினாலும் ஒரு மீன் இதை விட சின்னோண்டு மீன்னாலும் சரிங்க, அதை சுட்டு கண்டிப்பாக கொண்டுட்டு போகணுங்களாம். அதனால் இப்போ மீனை சுட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஒவ்வொன்றையும் கேட்டு செஞ்சு எடுத்து அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு நைட்டில் தூங்கிட்டோம். இது வந்து 11ஆம் நாத்தன்னைக்கு காரிய நாள் அன்னைக்கு எடுத்த வீடியோ. சாப்பாடு ஊருக்கெலாம் போடுவோம் பார்த்தீங்களா, அப்போ எடுத்த வீடியோ. சொந்தக்காரங்க ஊருக்காரங்க எல்லாருமே நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்க. இந்த பக்கத்தில் சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாயாசம், சாதம், பருப்பு, எல்லா காய்கறியுமே போட்டு மீனோட மண்டை, மீனோட வால் இதெல்லாம் போட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா. மொத்தம் 50 கிலோ மீன். இந்த பக்கத்தில் எல்லாத்தையுமே பரிமாறுறதுக்கும் பாதி இதில் எடுத்து வச்சுட்ருக்குறாங்க. இன்னும் ஒரு அடுப்பில் இன்னும் ஒரு 10 கிலோ போல் சாதம் வேக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா. இந்த பக்கத்தில் கொஞ்சம் பேர் உட்காந்துருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கத்தில் சாப்பாடு வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே என்னுடைய குடும்பமாக இருக்க பாட்டியோட மகளுடைய பசங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இது வந்து என்னுடைய இன்னொரு ஒரு மாமியாருடைய பொண்ணு பரிமாறுறது பாருங்கள். டேபிள் எல்லாமே போட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ணிட்டோம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நடந்துச்சு. பாட்டியோட ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். இன்னொருக்க விளக்கு தீபம் போட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம். பாதி பேர் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குன்னு சொல்லி வேலை பார்த்த பெரியவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, இப்போ இவங்க சாப்பிட்டதுக்கு பிறகு தான் நம்ம சாப்பிட்ணும்.
பாட்டியோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி பூ அலங்காரம் பண்ணது எல்லாமே நான் தான். பூ அலங்காரம் பண்ணது எல்லாமே நல்லா இருக்கான்னு சொல்லி பாருங்கள். பாட்டிக்கு ஒரு ஃபேனர்லாம் அடிச்சிருந்தாங்க. அந்த பக்கத்தில் ஒரு ஃபேனர் தொங்க விட்ருக்கோம். இந்த பக்கத்தில் பாட்டியோட பேர் போட்டு இறந்ததும் சரி பிறந்ததையும் சரி ரெண்டையுமே நாங்கள் சேர்த்து பேர் போட்டு பாட்டியோட பிறந்த டேட்டையும் இறந்த டேட்டையுமே போட்டு அடிச்சிருக்கிறோம். இது 11 அன்னத்தைக்கு ஊருக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு முடித்ததுக்கு பிறகு 12ஆம் நாள் அன்னைக்கு நடக்கிற பூஜை. 12ஆம் நாள் அன்னைக்கு பாரப்பிண்டான்னு சொல்லுவாங்க. அது மாமனார் தான் 3வது மாமனார் இருந்ததுனால அவங்கள குப்புற படுக்க வச்சு நம்ம அரிசி கொண்டு வந்து கொடுக்கணும், உருளைக்கிழங்கு, எந்த காய், காசு, பணம் எல்லாமே கொடுக்கும். அவங்க மண்டைக்கு மேலே ஒரு விளக்கு எரியுது பார்த்தீங்களா? இப்போ என் மகா போடுறா, பெரிய பாப்பா நம்ம ஸ்வீட்டி போடுறா. சந்தனம் மட்டும்தான் கொடுப்பாங்க, எங்கள் குங்குமம்லாம் கொடுக்க மாட்டாங்க. பாப்பா வந்துட்டா. இதுக்கு பிறகு நம்ம வீட்டாளுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இது என் கொழுந்தன் தான், பாட்டியோட மகாவோட பையன். நமக்கு நிறைய சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள். மீனோட பொரியல், அந்த ஃப்ரை பண்ணது, அப்புறம் சாதம், எல்லா குழம்புமே வச்சு சாப்பிட்டுட்ருக்குறேன். வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ளதுக்கும் இங்கே உள்ளதுக்கும் எவ்வளோ கல்ச்சர் இதெல்லாம் இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2 பொண்ணுங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் காமெடியாக பேசி செஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன்.